தமிழகத்துல நடந்த முக்கியமான 3 சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், திமுகவுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. திமுகவுடைய மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள்னு எல்லாருக்குமே அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்கு. இதை எல்லாத்தையுமே திமுக எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அது பற்றி பார்க்க போறோம். செகண்ட், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றும் தமிழகத்துடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள், இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரே நேரத்துல திமுகவை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியாக அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பஞ்சு கொடுத்தாருன்னா, அரசாங்க ரீதியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுகவுக்கு எதிராக இந்த பக்கத்துல இருந்து ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி திமுக மீது பஞ்ச் மேல பஞ்சா வச்சிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுங்கிறத பார்க்க போறோம். கடைசியாக திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் திமுகவுக்கு எதிராக தரமான சம்பவத்தை ஒண்ணு பண்ணிக்கிறாரு. சரியான சம்பவம், அது சும்மா சொல்லக்கூடாது, சரியான சம்பவம். அது போதா குறைக்கு இன்னைக்குதான் அமைச்சர் பொன்முடி குறித்தான தீர்ப்பு ஒண்ணு வந்திருந்தது. அதையும் சேர்த்து வச்சு திமுக சும்மா வெளுத்து வாங்கிட்டாரு திராவிட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அப்படி அவர் என்ன சொல்லுகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க, எல்லா விவகாரங்களையும் விலாவரியா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பார்க்க போறது திமுகவுடைய அமைச்சர் திரு பொன்முடி அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அவர் அமைச்சர்னு சொல்லலாமா, இல்லைன்னா முன்னாள் அமைச்சர்னு சொல்லலாமா, என்ன சொல்றதுன்னு சத்தியமா தெரியல. ஏன்னா இத மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு நியூஸ் கால் ஒன்று போற, தயவுசெய்து அதை பாருங்களேன். சொத்து குவிப்பு அமைச்சர் பொன்முடி குற்றவாளி. வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1.75 கோடி சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரின் மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்த சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது சென்னை உயர் நீதிமன்றம். வருமானத்துக்கு அதிகமாக 64.90% சொத்து சேர்த்தது நிரூபணம் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தண்டனை விவரம் டிசம்பர் 21ஆம் தேதி வழங்கப்பட இருக்கிறது, வர 21ஆம் தேதி. இதனால் அமைச்சர் பொன்முடியின் எம்எல்ஏ பதவி பறிபோகும் சூழல் உருவாயிருக்கிறது. அதாவது இத மாதிரி ஒரு குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபணம் ஆனதுனால அவருடைய எம்எல்ஏ பதவி, அமைச்சர் பதவி, இது எல்லாமே அவரை விட்டு போயிடும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய இந்த நெட்டிசன்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவ்வளவுதான் அமைச்சருடைய பதவி காலி, அவர் கார்ல கூட தேசிய கொடியை எல்லாரும் இறக்கிறங்க, தேசிய கொடியை அவர் இதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண கூடாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்காரு, ஆனா பொன்முடி அவர்கள் அமைச்சர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு வராங்க. ஆல்சோ நம்முடைய ஏழருள்ள ஓபிஎஸ்கள்லாம் எப்படி உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த நேரம் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊர்ல இல்ல, எப்பவுமே அவர் ஊர்ல இல்லாத டைமா பார்த்துதான் இந்த பாஜக இப்படி பண்றாங்க, இது பாஜகவுடைய பழிவாங்கும் செயல், அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கூட இப்படிதான் இவங்க ட்ரீட் பண்ணாங்க, இது எல்லாமே பாசிச பாஜகவுடைய கொடூரமான பழிவாங்கும் செயல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு சுத்தமா புரியல, அது என்ன நீதிமன்றமா இல்லைன்னா கமலாலயமா? ஏங்க அது நீதிமன்றங்க, அங்க இருக்கிறவங்க நீதி அரசர்கள், அவ்வளவு படிச்சிருக்காங்க, அவ்வளவு வழக்குகளை சந்திச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அவங்க சொன்ன தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு ஒன்னும் இந்த பாஜக காரங்க சொல்லி அவங்க சொன்னது கிடையாது. அந்த வழக்கை அவங்க தீர விசாரிச்சிருக்காங்க. தீர விசாரிச்சு நீதி அரசர் கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் அது. அதுக்கும் அதாவது அந்த தீர்ப்புக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் அண்ணாமலர்களுக்கும் மோதிக்கும் என்ன சம்மதம் தெரியல. அது எப்படி இவங்க கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாம இது பழிவாங்கும் நடவடிக்கை, இது பாசிச பாஜகவோட கொடூரமான பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உண்மையாலே திமுகவையும் இந்த 7 உள்ள ஓபிஎஸ்களையும் பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் வட தமிழகத்துல பெய்ஞ்ச மழையினால இருந்த கொஞ்ச நஞ்ச நல்ல பேரும் கெட்டு போயிடுச்சு. இப்போ தென் தமிழகத்துல பெய்யற மழையால அங்க வந்திருக்கக்கூடிய வெள்ளத்தால திமுகவுடைய பெயரானது நாறிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. அதனாலயும் ஏகப்பட்ட பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு. தமிழக மக்கள் இங்க அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முக்கியமா அப்படி மாதிரிலாம் சொல்லி எதிர்கட்சிகள் முக்கியமா பாஜக தாம் தூம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சமாளிப்போம், அரசியல்ல எல்லாம் சாதாரணமாப்பா, அரசியல்னா எல்லாரும் இப்படி எல்லாம் பண்ணதான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வரும்பொழுது கரெக்டா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்துடுச்சு. திமுகவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருக்காரு. இப்ப அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய தீர்ப்பு என்னவா வரப்போகுது, அவருக்கு எதை மாதிரி தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆவலா வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய அமைச்சர்களுடைய வழக்குகள் நிலுவையில இருக்கு. இதுக்கு நடுவுல இடி ஐடின்னு சொல்லி அவங்க சம்பவம் மேல சம்பவமா பண்ணிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பார்க்கும்போது 2021 தேர்தல்ல ஏன்டா நாம ஜெயிச்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு திமுக காரங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மூத்த தலைவர்களும் உள்ள போயிட்டாங்கன்னா இந்த திமுகவை யார் காப்பாத்த போறாங்கன்னு தெரியல. அமைச்சர் துரைமுருகன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு வேற உடம்பு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் ஆயிருக்காரு. மூத்த தலைவர்களுக்கு, திமுக மூத்த தலைவர்களுக்கு ஒண்ணு உடம்பு முடியாம இருக்கு, அப்படி இல்லைன்னா இடி ஐடி போன்ற வழக்குகள்ல அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. திமுக என்ன பண்ண போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன, அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எதுவுமே புரியல, தெரியல. நமக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் தான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ட்விட்டர் பக்கத்துல திமுகவுடைய மானமானது இன்னமும் போயிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து ஒரு 4-5 நாளாவே திமுகவுக்கு எதிரான ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் பயங்கரமா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஒன்னு மிஸ்ஸிங் சிஎம்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக், இன்னொன்னு தென்னகத்தை கைவிட்ட திமுகன்னு சொல்லி, இந்த 2 ஹேஷ்டாகுமே பாத்தீங்கன்னா பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, இங்க யார் யார் திமுகக்கு எதிராக இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே இந்த 2 ஹேஷ்டாக யூஸ் பண்ணி திமுகவை பயங்கரமா வறுத்தெடுத்துட்டு வராங்க. முக்கியமா பாஜக மிஸ்ஸிங் சிஎம் மிஸ்ஸிங் நினைக்கிறேன், அந்த ஒரு ஹேஷ்டாக பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அண்ணாமலை அவர்களே ஒரு ஹேஷ்டாக் ஒன்னு போட்டிருக்காரு, மிஸ்ஸிங் சிஎம்னு சொல்லி. இந்த ஹேஷ்டாக் மிஸ்ஸிங் சிஎம்னு சொல்லி. One